எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் 400 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது ரேஷனில் கொடுத்த அரிசி தான். இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். அடுத்ததான் 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பருப்பு அரிசி ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் சூடானதும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நான் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போடுறதுனால பொங்கல் நல்ல வாசமனமாக இருக்கும். அடுத்ததான் கழுவி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கிறேன். நெய்யிலேயே அரிசி வதக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அரிசி கலரும் மாறிடக்கூடாது. அரிசி கொஞ்சம் வதக்கிட்டதுக்கப்புறம் நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு அரிசி எல்லாமே நம்ம நெய்யில் வதக்கிறதால டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்தோன்னா அதில் 4 கப் தண்ணி ஊற்றணும். நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதி வர ஸ்டேஜ் வந்ததும் நான் 500 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கேன். இது சுத்தமான வெல்லன்றனால கல் மண் எதுவுமே இருக்காது. இந்த பொங்கலை நம்ம 1 பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஒரே குக்கரில் தான் செய்கிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. வெல்லம் இதில் ஆட் பண்ணுறதால அடி பிடிச்சிருன்ற கவலை வேண்டாம். ஒரு துளி கூட அடி பிடிக்காது. பொங்கல் ரெடி ஆகிட்டோன்னே நான் லாஸ்ட்டாக கூட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போது வெல்லம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ஒரே ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறதால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடியில் எதுவும் நிற்காத மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சால்ட் ஆட் பண்ணுறதால இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஏதோ ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். குக்கரை லிட் போட்டு மூடிட்டதுக்கப்புறம் விசில் வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுடலாம். 4 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராகவே பொங்கல் ரெடி ஆகிருச்சு. நான் இப்படி கலந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் பொங்கலை தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் அதை எடுத்து பொங்கலில் போட்டுடலாம். பொங்கலில் போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டாக காமிக்கிறேன்ட்டு. நீங்களே பாருங்கள், ஒரு பொட்டு கூட அடி பிடிச்சிருக்காது.
அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான சக்கரை பொங்கல் ரொம்பவே சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இதே அளவுகளோட பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.